அருமையான நாளின் காலை பொழுதிலே நான் சிந்திப்பதற்கு திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் சிலுவை என்பது கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு. சிலுவை கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு. Cross as the manifestation of God's grace. Cross as the manifestation of God's grace என்ற செம்பொருளை நாம் மையமாக கொண்டு சற்று நேரம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். லெந்து காலத்திலே நாம் 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 2வது ஞாயிற்றிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளை நாம் பேஷன் சண்டே என்று சொல்லி ஆசரிக்கிறோம். பேஷன் சண்டேனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய காலத்தை, இயேசுவின் பாடு மரணங்களை ஆசரிக்கக்கூடிய காலத்தை நாம் பேஷன் சண்டே, பாடுகளின் ஞாயிறு அல்லது பஸ்கா ஞாயிறு என்று நாம் சொல்கிறோம். யூத மக்கள் இந்த காலத்தில் தான் பஸ்கா பண்டிகை அவர்கள் ஆசரிப்பார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சமயத்தில் தான் ஆண்டவரை அவர்கள் சிலுவையில், ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அவர்கள் அடித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளை நாம் பேஷன் சண்டே அல்ல பஸ்கா ஞாயிறு என்று கொண்டாடும்படியாக கடவுள் திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. அது கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் வாசி கேட்டோம். சற்று நேரம் நாம் இதை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவையை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவை என்றால் நாம் உடனே என்ன சொல்வோம்? சிலுவை என்றால் பாடு. கிறிஸ்து பாடுபட்ட இடம், நமக்காக ரத்தம் சிந்திய இடம் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னும் சொல்லுகிறோம், கிறிஸ்து நமக்காக அவமானங்களை, பரிகாசங்களை, நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்ட இடம் சிலுவை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் உண்மையிலே இன்று நாம் தியானிக்க போவது அதை குறித்து அல்லாமல், இந்த சிலுவை இயேசுனுடைய கிருபையின் வெளிப்பாடு, இயேசுனுடைய அன்பின் வெளிப்பாடு என்பதை குறித்து தான் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுவோம். கிருபை, அன்பு. இந்த கிருபை என்பது என்ன என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்று நாம் அருள் என்ற வார்த்தையை அதற்காக உபயோகிக்கிறோம். கிருபை என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அருள், கிறிஸ்துவின் அருள் என்று சொல்லுகிறோம். சிலுவை என்பது கடவுளுடைய அருளின் வெளிப்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். கிருபை என்றால் நமக்கு தெரியும், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானத்தை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை மீட்டு கொண்டார். அதைத்தான் கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை நாம் நல்லவர்களாக, உண்மையானவர்களாக, ஒரு சிறந்தவர்களாக, உத்தமர்களாக இருந்திருந்தால் நமக்காக யாராவது ஒரு உதவி செய்வார்கள். ஆனா நாம் அக்கிரமம் செய்தவர்களாக, பாவம் செய்தவர்களாக, மீறுதல் செய்தவர்களாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, அற்பராக, நீசராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிபட்டபடியினாலே அவர் நம்மேல் நாம் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். அந்த அன்பை தான் நாம் இன்று கிருபை என்று சொல்லி நாம் கொண்டாட திருச்சபை நம்மை அழைக்கிறது. கிரேக்க மொழியிலே காரிஸ் என்ற வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கிறது. காரிஸ், CHARIS, காரிஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. காரிஸ் என்றால் கிருபை என்று பொருள். நம்ம திருவிருந்து நற்கருணை நாம் ராபோஜனத்திலே கலந்து கொள்கிறோம். அதை கிரேக்கத்திலே நம்ம சொல்றோம் யூகாரிஸ்ட் என்று சொல்லுகிறோம். யூகாரிஸ்ட் என்று சொல்லுகிறோம். அது கிருபையின் வெளிப்பாடு, கிருபையின் தொழுகை என்று நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் இந்த காரிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த திருவிருது என்று யூகாரிஸ்ட்ங்கிற வார்த்தை வந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த காரிஸ்ங்கிற வார்த்தையை கிரேக்கத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னன்னா, அளவற்ற தயவு, அளவற்ற, அளவில்லாத அன்பு, அளவற்ற தயவு, தாராள கருணை, தாராளமான கருணை. நாம் கூட என்ன சொல்லுவோம், ஒருத்தர் தப்பு செஞ்சா இதான் ஃபர்ஸ்ட் வார்னிங், இதுதான் செகண்ட் வார்னிங், இது தேர்ட் வார்னிங், இதற்கப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆனா கடவுள் அப்படி இல்லை. அவருடைய கிருபை மிகவும் தாராளமானது, மிகவும் தாராளமானது. அளவற்ற அவருடைய கிருபை, அளவற்ற அருள். அதை தான் காரிஸ் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நாம் கிருபை என்று சொல்கிறோம். கிருபை என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது. அதனால நாம் தமிழிலே அருள் என்று சொல்லுகிறோம். எனவே இன்று சிலுவை என்பது அது வெறும் பாடுகளின் சின்னம் அல்ல, அது வெறுமனே ஒரு அவமானத்தின் சின்னம் அல்ல, அது கிருபையின் வெளிப்பாடு என்பதை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஜான் ஸ்டார்ட் என்ற இறையியல் அறிஞர்
இவ்வாறு சொல்கிறார். பாவம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன என்று அவர் சொல்லுகிறார். பாவம் என்றால் என்ன என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்களா இருக்கிறோம். ஒரு தவறை செய்யும் போதே நாம் பாவம் செய்யும் போது நாம் தெரிந்துதான் செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்பது நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த அறிஞர் சொல்லுகிறார் பாருங்கள், பாவம் என்றால் என்ன என்று அவர் சொல்லுகிறார். பாவம் என்பது மனிதன் தன்னை கடவுளாக பாவித்துக் கொண்டு என்ன வேண்டாலும் செய்யலாம், நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவனாக அவன் பல பாவங்களை பல தவறுகளை செய்கிறான். அதுதான் பாவம். மனிதன் தன்னை கடவுளாக பாவித்துக் கொள்கிறான். அதுதான் பாவம் என்று அவர் சொல்லுகிறார். அதே சமயம் ரட்சிப்பு என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ரட்சிப்பு என்பது கடவுள் தன்னை மனிதனாக நினைத்து பாவித்து, கடவுள் என்ன சொல்கிறார், அவர் நான் கடவுள் இல்லை, நான் மனிதரில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று நமக்கு மனிதருக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்மை அவர் விடுவித்தார். இதுதான் ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறார். கார்ல் பார்த் என்ற அருமையான இறையியல் அறிஞர் இவ்வாறு சொல்கிறார். கடவுளின் தீர்ப்பு, கடவுள் என்ன பண்ணுகிறாரா, ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒரு நாள் எப்படி வரப்போகிறார், ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். நாம் எல்லாரும் அவர் முன்னாடி இருக்க போகிறோம் என்பது நம்ம நல்லா தெரியும். ஆனா அவர் நியாயாசனத்திலே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரா, ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். தீர்ப்பு அவர் சொல்ல போகிறார். திடீர்னு என்ன நடக்கிறது, அவர் இந்த குற்றவாளி தீர்ப்பளிக்கப்படுபவர் இடம், குற்றவாளி இருக்க இடத்துல வந்து அவர் நிற்கிறார். அந்த ஜட்ஜ் அங்க நியாயாசனத்தில் உட்கார்ந்தவர் இப்ப எங்க வந்து நிற்கிறார், குற்றவாளி இருக்கிற இடத்துல வந்து அந்த குற்றத்தை நாம் செய்த தவறுக்காக, நாம் செய்த குற்றத்திற்காக நம்ம இடத்திலே அவர் வந்து அமர்ந்து கொண்டு அந்த தண்டனையை அவர், அந்த நியாயாதிபதியை அவர் ஏற்றுக்கொள்கிறாராம். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது என்ன என்று சொன்னால், நாம் இருக்க வேண்டிய இடத்துல கடவுள் வந்து இருக்கிறார். அதுதான், அதைத்தான் சிலுவை என்று அந்த கார்ல் பார்த் என்ற அந்த அறிஞர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களோட 4 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவையில் கிருபை எப்படி வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையில இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, கிராஸ் as the manifestation of God's grace சொல்லி எப்படி இந்த கடவுளுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் சிந்திப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். முதலாவது பாருங்க, மன்னிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. இந்த கிருபையின் வெளிப்பாடு சிலுவையிலே எப்படி வெளிப்பட்டதாம், அது மன்னிப்பாக வெளிப்பட்டது. சிலுவையிலே கடவுளுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த கிருபை எப்படி சிலுவையிலே இருக்கிறது, அது மன்னிப்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. Our cross is the manifestation of God's forgiving grace. Cross is the manifestation of God's forgiving grace. அவருடைய மன்னிக்கிற கிருபையின் வெளிப்பாடாக சிலுவை இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு சுவாமி சிலுவையிலே மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சிலுவையில் அடித்தவர்கள், அவரை பரிகசித்தவர்கள், அவரை பாடுபடுத்தியவர்கள், அவரை குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரையும் அவர் அந்த இடத்துல மன்னிக்கிறவராக அவர் காணப்பட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். எனவே சிலுவை வந்து கிருபையின் வெளிப்பாடாக இருக்குது. நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம், நீங்களும் நானும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை நம்மை நாமே நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் உத்தமன் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கும் கடவுளுக்கும் தெரிந்த காரியமாக இருக்கிறது. ஆனால் சிலுவையில என்ன வெளிப்பட்டது என்று மன்னிக்கிற கிருபை வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே ஒரு பொது மன்னிப்பை எல்லாருக்கும் வழங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நாம் வாசிக்க அருமையான மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். மீகா 3:18-19.
மீகா 7:7-18-19. தம் சுதந்திரத்தில் மீதியானவர்களின் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா ராஜாவின் காலத்திலிருந்து 4 ராஜாவின் காலத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னவர் இந்த மீகா என்ற தீர்க்கதரிசி. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை விட்டு வழி போன தருணங்களில் அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வசனம், கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிற கடவுள். இந்த மன்னிக்கிற கடவுளுக்கு ஒப்பான கடவுள் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். இந்த கிருபையின் வெளிப்பாடாகத்தான் அவர் மன்னிக்கிறார். அளவில்லாத அன்பு, மக்கள் மேல் அளவில்லாத தயவு, அளவில்லாத கருணை, அளவில்லாத காருண்யம், இதன் வெளிப்பாடாக அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் அத்தனை முறையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஒருவேளை நாம் பல முறை தவறு செய்து பல முறை அவர் நமக்கு மன்னித்த பிறகும் நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் போது அவர் நம்ம மேல் கோபப்படுவதே இல்லை. அவர் நம்ம மேல் கோபம் கொண்டிருக்கிறார், கோபம் வையார். அவர் திரும்பவும் நம்ம மேல் இறங்குகிறார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் பொறுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்து எங்க போட்டாராம்? கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். அதோட பொருள் என்ன? அவர் அது திரும்ப கிளற பொருள் மறந்து விட்டார். அவர் மன்னித்து என்றும் மறந்து விட்டாரே. என் ஜன்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே. என் ஜன்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே. மன்னித்து என்று மறந்து விட்டாரே மாப்பரமானந்த. மன்னித்து என்று மறந்து விட்டாரே மாப்பரமானந்த. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் துதி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். நம் பாவங்களை எல்லாம் தொலைத்து விட்டார். அவர் தொலைத்து கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். மன்னித்து அவைகளை மறந்து விட்டார். இது தெய்வீக குணமா இருக்கிறது. இந்த குணம்தான், இந்த மன்னிக்கிற கிருபை தான் இயேசுவின் மூலமாக சிலுவையில் வெளிப்பட்டிருக்கிறது. சிலுவையில் தன்னை சிலுவையில் அடித்தவர்களே அவர் மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கிருபையின் வெளிப்பாடான இந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு விரோதமாக ஒருவேளை குற்றம் செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை மன்னிப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம் என்று ஆலயத்தில் வருகிறோம், ஆராதனையில கலந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை வைக்கிறோம், திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம், எல்லாம் செய்கிறோம். கடைசியில ஆயர் வந்து சமாதானத்தோட பொங்க சொன்ன உடனே ஆமேன்னு சொல்லிட்டு போய்விடுகிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை நாம் மன்னித்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீ காணிக்கை கொண்டு வரும்போது உனக்கும் உன் சகோதரனுக்கும், சகோதரன் யாரு? நம்ம கூட பிறந்தவனா? கூட பிறந்தவங்க மட்டும்தான் சகோதரரா? உட்கார்ந்துருக்க நாம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் பிரதன், சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாராவது மனசாமந்தனா உடனே அவங்க காணிக்கை நீங்க வச்சுட்டு போயிடு, வராதன்னு சொல்லுகிறார். இல்ல, நான் உங்களை சர்ச்சுக்கு வராதீங்கன்னு யாரையும் நான் சொல்லவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வச்சுட்டு போயிடு. முதல்ல நீ போய் பேசிட்டு உபரமா மன்னிச்சிடு, மன்னித்து விட்டு அதற்கு பிறகு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறாரு.
இந்த மன்னிக்கிற கடவுளுடைய இந்த சுவாபம் நம்மிடத்துல இருக்கிறதா? நாம் இதை கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் மன்னிப்பதற்கு, ஒருவர் மீது ஒரு அன்பு செலுத்துவதற்கு தான் இந்த சிலுவை இன்று நம்மை அழைக்கிறதாக இருக்கிறது. என்னடா பாருங்க, இந்த சிலுவை என்பது அடைக்கலம் அளிக்கும் கிருபையின் வெளிப்பாடு. சிலுவை என்பது அடைக்கலம் அளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. அடைக்கலம் அளிப்பது என்றால் என்ன? பழைய பாட்டில நம்ம அடைக்கலப்பட்டணம் என்று சொல்லிலாம் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க ஊர் பேரு கூட அடைக்கலப்பட்டணம் தான். திருநெல்வேலி மாவட்டத்திலே குற்றாலத்துக்கு போற வழியில இருக்கிறது அடைக்கலப்பட்டணம் என்ற ஊர். இந்த பைபிள்ல அடைக்கலப்பட்டணம் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது யாராவது கைப்பிசகாய் ஒரு தவறு செய்தா, ஒரு ஆக்சிடென்டலா ஒரு தப்பு செஞ்சு யாரையோ கொலை பண்ணிட்டீங்க, அதான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டிருக்கும் போது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு உங்களை தேடுகிறார்கள், உங்களை கொல்லுவதற்கு தேடுகிறார்கள். அப்போ நீங்கள் ஓடி வந்து ஒரு இடத்துல அடைக்கலமாக புகுந்து கொள்வதற்கு தான் அந்த அடைக்கலப்பட்டணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை இன்று எப்படி பயன்படுகிறதா? அடைக்கலமாக பயன்படுகிறது. அடைக்கலம் அளிக்கும் கிருபையின் வெளிப்பாடு. இயேசுவாமி என்ன பண்றாரா? நாம் பாவம் செஞ்சு அதுல பாவத்தினாலே நாம் தவித்து கொண்டு இருக்கும் போது அவர் நமக்கு அடைக்கலம் அளிக்கிறார். பாவத்தை சுமக்க முடியாம நாம் இருக்கும்போது அவர், வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லி அடைக்கலம், ஷெல்டர், இங்கிலீஷ்ல ஷெல்டர், ரெஃப்யூஜ் அல்ல ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போ துட்டனாய் அலைந்தேனப்பா, கெட்ட குமாரனை போ துட்டனாய் அலைந்தேனப்பா, நின்னன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின்னன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. பாவத்தின் பாரத்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு அடைக்கலம், புகலிடம் அளிக்கிற சிலுவையாக இந்த சிலுவை இருக்கிறது. கிருபை பிரவாகமாக, அவருடைய கிருபை பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. எப்படி அந்த கெட்ட குமாரன், இந்த ப்ராடிகல் சன் என்று சொல்லுகிறோம், அந்த கெட்ட குமாரன் எப்படி சொத்தை ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு இந்த பண்டி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்காமல் அவன் இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தெளிந்து வந்த மகனை, இப்போ நான் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவங்க அப்பா சொன்னாரா? இல்லை, அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அன்புதான் நம்முடைய கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. சிலுவையிலே அதுக்காக தான் அவர் அப்படிப்பட்ட புகலிடம் அளித்த கடவுளாக அவர் இருக்கிறார். அவர் புகலிடம் அளித்த கடவுளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வாசிக்கிற சங்கீதத்திலே அருமையாக நாம் வாசித்தோம் இல்லையா? 31 சங்கீதத்திலே 31 சங்கீதத்திலே 19, 20, 22 வசனங்களை நாம் வாசிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால்
பாருங்க, சங்கீதக்காரர் எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்க. நாம் அகங்காரம் பிடிச்சு, திமிர் பிடிச்சு, துணிகரமாக பாவம் செஞ்சு கடவுளை விட்டு விலகி போய் சாபத்திலே சிக்கி கொண்டு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது கடவுள் என்ன பண்ணி, நான் ஓடி வரும்போது எப்படி இதுல இருந்து தப்பு சொல்லி நான் ஓடி வரும்போது கடவுள் நமக்கு அடைக்கலம் அளிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு புகலிடம் அளிக்கிறவராக, நம்மை மறைத்து காக்கிறவராக. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தின் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அவர் நமக்கு நாம் பாவங்களிலே சாபங்களிலே சிக்கி தவிக்கிற போது புகலிடம் அளிக்கிற கடவுளா இருக்கிறார். இப்படிதான் இயேசுவாமி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது 2 திருடர்களை 2 பக்கத்திலும் சிலுவையில் அடித்தார்கள். அப்பொழுது அவரை நோக்கி ஓடி வந்த திருடன் ஒருவன், அவரை விட்டு விலகி போகிற திருடன் ஒருவனாக இருக்கிறான். ஒருவன் என்ன சொன்னான்? இவரை நிந்திக்கிறான், எல்லாம் செய்கிறான், மன்னிப்பில் இருந்து அவன் விலகி போடுகிறவனாக இருக்கிறான். இன்னொரு திருடன் என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி பேசுகிறான், தன் பாவங்களுக்காக அவன் வருந்துகிறான். அவனுக்கு ஆண்டவர் புகலிடம் அளித்ததை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறப்ப அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? லூக்கா நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அந்த திருடனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த திருடனை பார்த்து, நீ பெரிய அக்கிரமக்காரனா இருக்கிறார், பெரிய பாவியா இருக்கிறாய், பெரிய திருடனா இருக்கிறாய், நரகத்துக்குன்னே அனுப்பிவிடுவேன் என்று சொல்லவில்லை. அவர் அடைக்கலமான ஒரு இடத்துக்கு, பாரடைஸ் என்று சொல்கிற, பர்கேட்டரி என்று சொல்லுகிற இடத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். இயேசுவாமி மரித்த பிறகு இயேசுவாமி மரித்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் இடையில எங்க போனார்? வெள்ளிக்கிழமை சாயங்காலமே மரித்து போனார் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இடைப்பட்ட நேரத்தில் அவர் எங்க போனார்? இந்த இடத்துக்கு தான் போனார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துக்கு தான், பரதீசுக்கு இந்த திருடனை அவர் அனுப்புவதை பார்க்கிறோம். அங்கு கிருபையின் நிழலில், சிலுவையின் நிழலில் அந்த பரதீசு இருக்கிறதை பார்க்கிறோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார், அவரையே
தான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. எப்பேற்பட்ட கொடிய இடரா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, எந்த மோசமா இருந்தாலும் சரி, நான் அஞ்சவே மாட்டேன். ஏன்னா இயேசுவை சார்ந்து நிற்பேன். அந்த சிலுவை நோக்கி நான் ஓடுவேன். அவர் எனக்கு அடைக்கலம் அளிப்பார் என்ற நம்பிக்கை இந்த பாட்டு பாடுகிறது. நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு புகலிடம் அளிக்கிறதாக, அடைக்கலம் அளிக்கிறதாக, கிருபையின் வெளிப்பாடாக இந்த சிலுவை இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. நாம் கூட சிலுவை நோக்கி ஓடி வருவதற்கு, இந்த உலக பாடுகள், உலக பாவங்கள், உலக நெருக்குதல்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு, நாம் சிலுவை நோக்கி ஓடி வருவதற்கு, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களை சிலுவை நோக்கி அழைத்து வருவதற்கு தான் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவை என்பது மீட்பளிக்கும் கிருபையின் வெளிப்பாடு. The cross is the manifestation of God's redemptive grace. கடவுள் மீட்பு அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் புகலிடம் அளிப்பவர் மாத்திரமல்ல, மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு புகலிடம் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை, நித்திய மீட்பை, நிரந்தரமான விடுதலையை அளிக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் கடவுள் தம்முடைய மகனை உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கடவுள் தம்முடைய மகனை இந்த உலகத்தில் அனுப்பினாராம். எதற்காக அனுப்பினார்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எல்லாருக்கும் ஒரு நிரந்தரமான விடுதலை வேண்டும். எல்லாருக்கும் ஒரு நிரந்தரமான விடுதலை வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். பரலோக வாழ்வு எல்லாருக்கும் வேண்டும். அதற்காக அவர் நியாயத்திற்கு நாளில் வர போறார். அப்போ உங்களை மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்ப போகிறார். அதற்கு முன்னாடி கிருபையாக கடவுள் ஒன்று செய்கிறார். என்னுடைய மகனே இந்த உலகத்துக்கு நான் அனுப்பி இந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து எல்லோருக்கும் நான் நிரந்தர விடுதலையை நான் அளிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு வந்து சிலுவையிலேயே மரித்து நமக்கு நித்திய ஜீவனை அவர் சம்பாதித்து வைத்தார் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. கொலோசையர் நிருபம் 2வது அதிகாரம் 13 15 வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசையர் 2வது அதிகாரம் 13 15 வசனங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பாருங்க, இயேசு செய்த ஒரு அற்புதமான பணி, அவர் செய்த உன்னதமான தியாகத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி சட்ட திட்டங்களாக நியாய பிரமாணத்தை உடைத்து போட்டார். நியாய பிரமாணம் சொல்லுகிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, கொலைக்கு கொலை, பழிக்கு பழி, ஜீவனுக்கு ஜீவன் என்று சொல்லுகிறது. ஏசாமி வந்தார், சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒண்ணுமில்லை, இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் உடைத்தார். மன்னிப்பு உண்டு, எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, எல்லோரையும் நான் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சிலுவையை பத்தி நாம் இப்படி சொல்லும்போது அநேகர் நம்ம கிண்டல் பண்றாங்க இல்லையா? இந்த சிலுவையை பற்றி
1 கொரிந்தியர் 1:18 சொல்லிடுது, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. நிறைய பேர் நம்ம பார்த்து சொல்றாங்க, சிலுவையை நெத்தியில ஒரு சிலுவையை போட்ட உடனே நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம், பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள். சிலுவையில ஒரு டாலரை நாம் தொங்க விட்டு போனால் அதை பார்த்து பரிகாசம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது சிலுவை ஒரு எப்படி இயேசுவாமியுடைய காலத்திலே ஒரு அவமானத்தின் பரிகாசத்தின் சின்னமா இருக்கும். இன்று நம்முடைய தேசத்திலே நாம் சிறு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை குறித்து, சிலுவை போட்டா கடவுளுடைய கிருபை கிடைக்கும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த உலகமோ அதை பைத்தியம் என்று இன்று சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இது ரட்சிப்பின் வாய்க்காலாக இருக்கிறது. இந்த சிலுவை ரட்சிப்பின் வெளிப்பாடு, கடவுள் தருகிற ரட்சிப்பின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கடைசியா பாருங்க, இந்த சிலுவை என்பது சுகமளிக்கிற கிருபையின் வெளிப்பாடாக இருக்கிறது. சிலுவை என்பது சுகமளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. Cross is the manifestation of God's healing grace. Cross is the manifestation of God's healing grace. சுகமளி கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமான சுகத்தை, ஆரோக்கியத்தை சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 4-5வது வசனத்தை நாம் வாசிப்போம். மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இதே காரியத்தை இயேசு சிலுவையிலே செய்து காட்டினார். வெறும் தீர்க்க தரிசனம் இல்ல, அந்த தீர்க்க தரிசனம் வெறுமையாய் போன ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, அப்படியே இயேசுடைய வாழ்வில் நிறைவேறி அவர் சிலுவையிலே அடிபட்டு அந்த காயங்களினாலே நம்மை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவாமி சிலுவையில இருந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் எங்க நம்மளையும் கொன்றுவாங்களோ என்று சொல்லி பயந்து போய் அவர்கள் ஒரு ரூம்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பயந்து கொண்டே உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்படி சொல்லும் போது தோமா அங்க இல்லை. உடனே எல்லாரும் தோமாட்ட சொன்னாங்க, இயேசு தரிசனமானார், இயேசு வந்தார், இயேசுசாமி வந்தார், நாங்க பார்த்தோம்னு சொன்ன உடனே நம்பவே மாட்டேன், அவர் உயிர்த்தெழுந்ததை நம்பவே மாட்டேன் என்று சொன்னார் தோமா. தோமாவுக்காக மறுபடியும் ஒரு தடவை அவர் தரிசனம் கொடுத்தார். அப்போ இயேசுசாமி என்ன சொன்னார், என் கால்களையும் கைகளையும் பார், என்னுடைய விழாவிலே குத்திருக்கு பாரு, ஈட்டி காயிருக்கு பாரு, கையை போடு, தழும்பெல்லாம் தொட்டு பார் என்று சொல்லுகிறார். அதை பார்த்தான், தொட்டான், ஒரு சுகம் பெற்றான். இது சரீர சுகத்தை மாத்திரமல்ல, ஆன்மீக சுகத்தை நமக்கு அள்ளி தருகிற சிலுவையாக இது இருக்கிறது. இயேசுவாமி சிலுவையில அடிபட்டது மூலமாக இந்த சிலுவையை நாம் போட்டோம்னா போதும், சுகம், சரீர சுகம் இன்றைக்கு அநேக தெய்வீக சுகத்தின் அடையாளமாக இந்த சிலுவை மாறி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாக்கிங்கள நம்ம சிலுவை வரும்போது சிலுவை தான், ஒரு சிலுவை போட்டோம்னா போதும், சரீர சுகத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக அங்க இருக்கிறோம். அதை தான் பேதுரு என்று நாம் வாசிக்கிட்ட நிருபதியிலே பேதுரு அருமையாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கிறது என்பதை இன்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஒருவேளை சந்தேகமா இருக்கும், இல்ல எப்படிங்க சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்குமா, எப்படி கிடைக்கும், சிலுவை போட்டா சுகம் கிடைச்சிருமா, ஜெபம் பண்ணா சிலுவை சுகம் கிடைச்சிருமா,
அங்க ஒரு மீட்டிங்ல போனோடனே பிரசங்கர் ஒருத்தர் சொன்னாரு, உன் கேன்சர் போயிட்டுதுன்னு சொன்னாரு. போயிடுமா? கேன்சர் போயிருமா என்று தானே சொல்லுகிறோம். அப்படிதான் சொல்லுகிறோம். நாமெல்லாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா சொல்லுகிற ஒன்னே விசுவாசிக்கவே நாம் மாட்டோம். இன்றும் தெய்வீக சுகம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இந்த சிலுவை சுகம், கடவுள் அளிக்கும் சுகத்தின் வெளிப்பாடு, சுகமளிக்கிற கிருபையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஒருத்தங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு கேன்சர் ஜோமாயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. என் வயிற்றில் இருந்த குழந்தை அங்ககீனமா இருந்தது, ஆனால் பிறக்கும் போது அருமையான குழந்தை பிறந்தது என்று சாட்சி சொல்லுகிறார்கள். உடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? எப்படிங்க அது, எப்படிங்க சரியாகும்? அவிசுவாசிகளாக இருக்கிறோம். இன்று கடவுள் உங்களை என்ன பார்த்து சொல்ற, அற்ப விசுவாசியே சந்தேகப்படாதே, அற்ப விசுவாசியே சந்தேகப்படாது, நீ நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் சுகமாக்குற கடவுள். அதே சுகமளிக்கும் வல்லமையை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தருகிறவராக இருக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமையை நான் தருகிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வேதத்தின் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி இந்த வல்லமையை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்துகிறோமா? நம்முடைய அவிசுவாசத்தினாலே நாம் பயன்படுத்துவதில்லை. மற்றவர்கள் சுகமளிக்கும் வல்லமையை பயன்படுத்தினாலும் அதை குறை சொல்லுகிறோம். நாம் இதை பரீட்சித்து பார்ப்பதே இல்லை. ஒரு நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அருமையானவர்களுக்கு, உங்களிடத்தில் ஜெபத்தில் வருகிறவர்களுக்கு, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆனால் ஜெபித்து பார்ப்போமே. ஆண்டவரே நீர் சொன்னீங்க அந்த சுகத்தை இப்போ தாரும் என்று சொல்லி ஜெபித்து சிலுவையிலிருந்து வரும் இந்த சுகமளிக்கும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். இன்று 4 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? முதலாவது பார்த்தோம், இந்த சிலுவை என்பது மன்னிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. நாம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் சகோதர சகோதரிகளை, நாம் திருச்சபை உறவுகளை, விசுவாச உறவுகளை, குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை மன்னிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, இந்த சிலுவை அடைக்கலம் அளிக்கும் கிருபையின் வெளிப்பாடு. அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு புகலிடம் அளிப்பதற்கு கடவுள் நமக்கு அப்படி புகலிடம் அளித்திருக்கிறார். பெரிய குற்றவாளியை மன்னித்து அவனுக்கு புகலிடம் அளித்தார். தம்முடைய கூடாரத்திலே சிலுவை மறைவிலே நம்மை மறைத்து அவர் பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது பார்த்தோம், மீட்பளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. சிலுவை என்பது நித்திய ஜீவனை, நிறைவாழ்வை அளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. அந்த நிறைவாழ்வை கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக பார்த்தோம், கிராஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் ஹீலிங் கிரேஸ். சுகமளிக்கிற கிருபையின் வெளிப்பாடு. நாம் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து கடவுளுடைய கிருபைக்கு நம்முடைய வாழ்விலே இடம் கொடுத்து சிலுவையை பற்றி கொண்டு இந்த சுகமளிக்கிற காரியத்தை, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள, அநேகருக்கு தெய்வீக சுகத்தை வழங்குவதற்கு நாம் உதவியாக விளங்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.